ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வாஷா கம்ப்யூட்டர்ஸ்ல என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு லோ பட்ஜெட் சிபியூ, ஒரு i5 தேர்ட் ஜெனரேஷன் சிபியூவை எப்படி இன்ச் பை இன்ச்சா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அசம்பிள் பண்றது, ரேம் எங்க போடணும், என்விஎம்இ எங்க போடணும், எஸ்எஸ்டி எங்க மாத்தணும், எஸ்என்டிஎஸ்எல் வரக்கூடிய லைனை எங்க கொடுக்கணும் அப்படிங்கறத முதற்கொண்டு இன்ச் பை இன்ச் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல அசம்பிள் வீடியோ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். நீங்களே கூட தனியா ப்ராசர் ரேம் வாங்கி நீங்களே அசம்பிள் பண்ணி நீங்க உங்களுடைய பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலா அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் இந்த வீடியோ உங்களுக்கு முழுசா புரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம வாஷா கம்ப்யூட்டர்ல என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு அசம்பிள் சிஸ்டம் எப்படி அசம்பிள் பண்ணி நம்ம ஓஎஸ் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபாக்ஸின் மதர் போர்டு, அதுக்கு உண்டான கூலிங் ஃபேனு, அப்புறம் i5 ப்ராசர். எந்த ப்ராசரோட இருக்கலாம், i5 தேர்ட் ஜென், ஃபோர்த் ஜென், சிக்ஸ்த் ஜென் வரைக்கும் இதே மெத்தட் தான். ஒரு DDR3 8GB ரேம் ஒன்று வேணும். அது போக ப்ளஸ் ஒரு 128GB எஸ்எஸ்டி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி எவ்வளோனா போட்டுக்கலாம். அப்புறம் கீபோர்டு, மவுஸு, அப்புறம் ஒரு மானிட்டருமே நமக்கு தேவையான 19 இன்ச்சோ அல்லது 24 இன்ச்சோ நம்ம எதை வேணால் போட்டு அசம்பிள் பண்ணலாம். வாங்க எப்படி அசம்பிள் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல அந்த ஃபாக்ஸின் மதர் போர்டை வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம். நைஃப் எடுத்து கிழிச்சிக்கலாம். ஓப்பன் பண்ணா பாக்ஸில் வந்து ஒரு சாட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஐஓ பிளேட்டு, இன்புட் அவுட்புட் பிளேட் கொடுத்துருக்காங்க, ஒரு கைடன்ஸ் மாதிரி ஒரு பேப்பர் இருக்கு. ஓகே, ஓரமாக வச்சுருவோம். பாக்ஸை வெளியே எடுத்து பார்த்தா கவர் இல்லை, மதர் போர்டு இருக்கு. ஓகே, எப்போவுமே மதர் போர்டு வாங்கும்போது இந்த சீலிங் இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. கொண்டாங்க இந்த மாதிரி சீல் இருக்கணும். சீல் இருந்தால் தான் அது ஓப்பன் பண்ணாத மதர் போர்டு. ஒரு சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ஒரு கால் சொல்லிட்டு திரும்ப உள்ள வச்சிருப்பாங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு சீல் இருக்காது. சீல் இல்லை அப்படின்னாலே நீங்கள் கொஞ்சம் டவுட் பண்ணி ரிட்டன் போட்டுருங்க, அல்லது எங்களை மாதிரி ரீட்டைல் பண்ணுறவங்க கிட்ட கேட்டு பார்த்து வாங்குங்க, சரிங்களா? இந்த மாதிரி சீல் இருக்கணும். இதை இப்படி கிழிச்சு ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. போர்டையும் வெளியே எடுத்தாச்சு. ஸோ இது வந்து புது போர்டு. பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். மேலே அது ப்ராசர் வைக்கிற இடம், அது ரேம் மாற்றுற இடம், ஃபாக்ஸின் பிராண்டு. அது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு, அடிஷ்னல் போர்ட்டு, ஏதாவது போர்ட் ஒர்க் ஆகலைன்னா அது மாட்டிக்கிறதுக்கு அந்த இது. USB 3.0 கொடுத்துருக்காங்க. ஆடியோ போர்ட்டு, லேண்ட் போர்ட்டு, HDMI, VGA எல்லா ஆப்ஷனுமே இந்த மதர் போர்டில் இருக்குது. அது போக NVMe சாட்டா போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம ப்ராசர் ஓப்பன் பண்ணுவோம். இந்த பிளாஸ்டிக் போர்டை கழட்டியாச்சு. இப்போ ப்ராசரை ஓப்பன் பண்ணுவோம். i5 தேர்ட் ஜென்ரேஷன் எடுத்து உள்ளே போட்டுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக அந்த ப்ராசர் வந்து போடணுங்க. ப்ராசரில் 2 கட்டு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி போர்ட்லேயும் அதே மாதிரி கட்டு இருக்கும். அந்த கட்டு வந்து கரெக்டாக உட்காரணும். அந்த ஆரோ போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆரோவும் ப்ராசரில் ஒரு ஆரோவும் சேமாக வந்து உட்காரணும். அது மாற்றிட்டு போட்டிங்கன்னா போர்டு டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். போர்டை உள்ளே வச்சுட்டு கரெக்டாக அந்த இதை இறக்கி விட்டுட்டு அந்த லாக் பண்ணிடணும். லாக் பண்ணதுக்கப்புறம் அந்த ப்ராசஸருக்கு மேலே ஹீட்டிங் பேஸ்ட் அப்ளை பண்ணணும். ஹீட்டிங் பேஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு நைஃப்பில் எடுத்துக்கிட்டு லைட்டாக வெத்தலைக்கு எப்படி சுண்ணாம்பு தடவீங்களோ அந்த மாதிரி அப்படியே பைய மேலே அப்ளை பண்ணிடுங்க. ஈவனாக அப்ளை பண்ணிடுங்க. ப்ராசர் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஈவனாக இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கூலிங் ஃபேனு. டெக்கி கம்பெனியில் ஒரு கூலிங் ஃபேன் எடுத்துருக்கோம். கூலிங் ஃபேன்லேயே லைட்டாக ஒரு பேஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வச்சுட்டு இதை அமைக்க மட்டும் உட்கார போகணும். டிக்குன்னு 4 சத்தம் கேட்கும். சத்தம் கேட்டாலே நோ ப்ராப்ளம், கரெக்டாக போய் உட்காந்துச்சுன்னு அர்த்தம். அவங்களை காட்டேன். இப்படி 4 இது ப்ரெஸ் பண்ணி விட்டாலே போதும், லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஒரு சில லோக்கல் ஃபேன்லாம் பார்த்தீங்கன்னா லாக் ஆகாது. அதே மாதிரி அந்த ப்ராசர் ஃபேனுக்குள்ளான அந்த பாயிண்ட்டையும் கரெக்டாக போர்டில் மாட்டிடணும். அது ப்ராசர் போகக்கூடிய சப்ளை, அது 5 வோல்ட் சப்ளை. நெக்ஸ்ட் நம்ம DDR3 8GB ரேம் எடுத்து கரெக்டாக ரேமை உள்ளே போட போகிறோம். ரேம் போடும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். தவறாக எதுவும் மாற்றி போடக்கூடாது. கரெக்டாக அந்த கட்டை பார்த்து, போர்ட்லேயே ஒரு கட்டு இருக்கும், ரேம்லேயே ஒரு கட்டு இருக்கும். அந்த கட்டு கரெக்டாக வச்ச உடனே கட்டுன்னு லாக் ஆகும். 2 இடத்துலையுமே 2 பக்கம் லாக் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாதிரி லாக் ஆகும். ஸோ கரெக்டாக லாக் ஆகிடுச்சு செக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ராசர் ஃபேன் கரெக்டாக வச்சுருக்கோமாங்கிறது பின்னால் பார்த்தாலே தெரியும். நான் ஃபேனை புதுசாக நான் தூக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம போர்டை உள்ளே வைக்கிறதுக்கு அந்த கேபினெட்டை நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். கன்சிஸ்டன்ட் பிராண்டோடைய ஒரு கேபினெட் இருக்கும் பார்ப்போம்.
ஐயோ 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 கால இருக்கிறா. ஓகே, இந்த மாதிரி பேக்கிங் அழகா பேக் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே புதுசு தான். பைய எடுங்க பைய. ஓகே, சூப்பரா இருக்கு. எஸ்எல்எஸ் தனியா இருக்கு. வாவ், ஃப்ரண்ட்ல பாருங்க கன்சிஸ்டன்டோடைய அந்த ஒரு டிசைனிங்கே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு டிசைனிங்க. அந்த ஐஓ பிளேட்டை முதல்ல வந்து நம்ம அந்த போர்டில் ஒரு கேப் கொடுத்துருப்பாங்க, அதில் வச்சிருவோம். ஸோ எஸ்எம்பிஎஸ்ஸே நம்ம மாட்டியாச்சு. எஸ்எம்பிஎஸ் தனியாக கொடுத்துருந்தாங்க, எஸ்எம்பிஎஸ் நம்ம மாட்டியாச்சு. இப்போ ஐஓ பிளேட்டை கரெக்டாக வச்சு லாக் பண்ணிட்டோம்னா போர்டு கரெக்டாக சீட் ஆகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஐஓ பிளேட்டை மாட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டுங்க. ஏன்னா நான் மாட்டிட்டு இருக்கும்போது எனக்கு லைட்டாக கொஞ்சம் கையில் அது கொஞ்சம் அந்த பீசர் லைட்டாக கீச்சிருச்சு. நான் கரெக்டாக வச்சுட்டேன். இப்போ போர்டை நம்ம உள்ள இறக்கிடுவோம். எல்லாம் கரெக்டாக மாட்டிருக்கோம். நம்ம என்னது எஸ்எம்பிஎஸ் வந்து வரக்கூடிய லைனை போர்டில் கனெக்ஷன் கொடுத்துட்டோம். ரேமையும் மாட்டிட்டோம். போர்டே உள்ளே வச்சாச்சு. இப்போ போர்டை வந்து கரெக்டாக அந்த கேபினெட்டில் எல்லாம் பிடிச்சி நிப்பாட்டுற மாதிரி நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடுவோம். 4 ஸ்க்ரூ இருக்கும், 4மே நம்ம போட்டு டைட் பண்ணிடுவோம். 2 ஓகே, 4 ஸ்க்ரூ போட்டாச்சு, டைட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அப்போ காமிச்சு அது வந்து பவர் ஆன் ஸ்டிப்ஸு. நெக்ஸ்ட் நம்ம எஸ்எஸ்டி வாங்கணும், எஸ்எஸ்டி போட்டுக்கணும். எஸ்எஸ்டிக்கு வந்து சப்ளை எஸ்எல்எஸ்லேருந்து வரக்கூடிய ஒரு லைனை கொடுத்தாச்சு. அப்புறம் அந்த சாட்டா கேபிள்லேருந்து போர்ட்லேருந்து வரக்கூடிய லைன் எடுத்து நம்ம சாட்டா கேபிளில் கொடுத்துடணும். நம்ம போர்டு ஓப்பன் பண்ணும்போது ஒரு சாட்டா ரெட் கலர் கேபிள் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம மதர் போர்டுக்குள்ள அந்த ஒரு நான் கை காட்டுறேன்ல அதில் மாட்டிடணும் ஒரு பாயிண்ட்டை. இன்னொரு பாயிண்ட்டை வந்து எஸ்எஸ்டியில் மாட்டிடணும். இந்த மாதிரி மாட்டிடணும். கீழே எஸ்எஸ்டி வந்து கேபினட்டோட கீழே 4 ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டேன். ஸோ அது ஆடாது. எஸ்எஸ்டி வந்து ஷேக் ஆகாம பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் அவ்வளோதாங்க. ஒரு போர்டு ஆன் பண்ணி பென்ட்ரைவ் போட்டு OS போடுறதா நெக்ஸ்ட் நம்மளுடைய வேலை. போர்டு ஆன் பண்ணிட்டேன், ஃபாக்ஸில் வந்துருச்சு. இப்போ OS போட போகிறோம். F12 ப்ரெஸ் பண்ணிட்டேன். விண்டோஸ் 10, 11, 10 ரெண்டுமே இருக்குது. நான் 10 கிளிக் பண்ணுறேன். ஏன்னா i5 தேர்டில் 10 தான் நம்ம போட முடியும். 64 பிட் நான் கிளிக் பண்ணுறேன். விண்டோஸ் 10 64 பிட் எல்லா இடத்துலையும் இப்போ யூஸ் பண்ணுறாங்க. 32 எவ்வளோ யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, லோடிங் ஃபைல் வெயிட் பண்ணுவோம். வீடியோவில் கொஞ்சம் ரெசல்யூஷன் மாறுறதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் வீடியோ போகிறதுனால இன்னும் நான் எடிட்டிங்லாம் கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன். போக போக எடிட்டிங் கொஞ்சம் கற்றுக்கிறேன். இப்போதைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. இன்ஸ்டால்னா கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி இது கேட்கும், ஏதாவது கீ கொடுத்தீங்கன்னா கேட்கும். இல்லை நம்ம ஐ டோன்ட் ஹேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போயிடுவோம். என்ன வெர்ஷன் போட போகிறீங்கன்னு கேட்குது. விண்டோஸ் 10 ஹோம், ப்ரொஃபஷனல், எஜுகேஷன். நம்ம எப்போவுமே ப்ரோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போட்டுருவோம். நெக்ஸ்ட் ஓகே, இந்த இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அக்செப்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு கஸ்டம்ஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த உள்ள எஸ்எஸ்டி காட்டிடும். அன்லிமிட்டட் இருக்கா, அதை நம்ம நியூவாக பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துட்டோம்னா பார்ட்டிஷன் கிரியேட் ஆயிரும். அடுத்து எப்போ நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா OS ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ 0ல இருக்கு. இது 100% வரணும். 100% வச்சுன்னா OS கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். 24, 67 ஓகே, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 100 சூப்பர். OS இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே, ரீஸ்டார்ட் ஆகுது. ரீஸ்டார்ட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். இப்போ ரீஸ்டார்ட் ஆகி உள்ளே போகுது. ஓகே, உள்ள OSக்குள்ள லாகின் ஆகிட்டு இருக்கு. Getting device ready. Okay, waiting. Wait watch. நெக்ஸ்ட் ரெடியாக வச்சுருக்கேன். என்ன பென்ட்ரைவ் பார்த்துட்டு ஒரு பென்ட்ரைவ் காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வந்து சாஃப்ட்வேர் பென்ட்ரைவ். OS போட்டு முடிச்ச கையோடய அந்த கஸ்டமருக்கு வந்து நம்ம பேசிக் சாஃப்ட்வேர்ஸ் ஒரு MS Office, Adobe, ஒரு VLC நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி அது ரெடியாக வச்சுருக்க ஒரு பென்ட்ரைவில். இது ஃபுல்லாக லோடாகி வந்ததுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் கேட்டிங்கன்னா யுனைடெட் லாங்குவேஜஸ் செட்டிங்ஸ் கேட்கும். யுனைடெட் ஸ்டேட்ஸில் கொடுத்து எஸ் கொடுத்துட்டு அடுத்து எந்த கண்ட்ரிலேருந்து பேசுகிறீங்க கேட்கும். இந்தியா கொடுத்துருவோம், இங்கிலீஷ் இந்தியா. நெக்ஸ்ட் போட்டாச்சு. ஒரு ஃபியூ ஆப்ஷன்ஸ் தான் இது.
இதை நம்ம டேங்கிள் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா இதுலேயே ஒய்ஃபை கனெக்ட்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். கண்டினியூ வித்தவுட் லிமிடெட் செட்டிங்ஸில் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட் பிசி நேம், நார்மல் பிசி நேம் நம்ம என்ன கொடுக்கலாம், யூசர்னு கொடுத்துருவோமா. ஓகே, யூசர் பார்க்க அடுத்து என்ன பேர் வேணால் மாற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். பாஸ்வேர்டு தேவைன்னா பாஸ்வேர்டு போட்டுக்கலாம், இப்போவே இல்லைன்னா அவங்கள போய் கூட நம்ம பாஸ்வேர்டு யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் அக்செப்ட்னு போட்டு நம்ம லாகின் கொடுத்துருவோம். அக்செப்டட். ஓகே, நம்மளுடைய விண்டோஸ் தான் இப்போ ரெடி ஆயிடுச்சு. We are getting everything ready for you. This might take several minutes. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுது. வெயிட் பண்ணுவோம். இதுக்கு இடையில இந்த நேரத்தில் வந்து டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பீஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஒரு கரண்ட் போயிடுச்சுன்னு வைங்களேன், ரொம்ப சிரமம். திரும்ப நம்ம ஓஎஸ் கரெக்டாக இருந்து கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு சில நேரங்களில் ஓஎஸ் கரெக்ட் ஆகாது. பட் இந்த மாதிரி சமயங்களில் ஒரு லோடிங் ஆகிட்டு இருக்க நேரத்தில், அப்டேட் நேரத்தில் பவர் கட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓஎஸ்ஏ கரெக்டாக திரும்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முதல்ல வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இஷ்யூஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு கம்ப்யூட்டர் வாங்கும் போதே நம்ம ஒரு யூபிஎஸ் சேர்த்து வாங்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நம்மளுடைய வேலைகளும் பாதியிலே நிற்காது. ஸோ எப்போவுமே ஒரு கம்ப்யூட்டர் வாங்கினீங்கன்னா செலவு பார்க்காம ஒரு யூபிஎஸ் ஒன்று வாங்கிடுங்க. எப்போ நமக்கு எஸ்எஸ்டி மண்டையை போட்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய இடத்துல நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால சொல்கிறேன். ஓகே, ஆல்மோஸ்ட் தேர். லாகின் ஆகி வந்துருச்சு. அது நம்ம எஸ்எஸ்டி போட்டிருக்கிறதுனால இந்த ஃபாஸ்ட் இருக்குது. நம்ம நார்மல் ஹார்ட் டிஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீடப் இருக்காது. ஒரு i5 3rd gen ஒரு 120 GB எஸ்எஸ்டி போட்டாலே ஒரு சிஸ்டம் நல்லா குதிரையில் போகிற மாதிரி வேகமாக போகும். ஓகே, நம்ம இப்போ பேசிக் சாஃப்ட்வேர் போட்டுருவோம். என்னுடைய பேசிக் சாஃப்ட்வேரில் பென்ட்ரைவ் நான் இவ்வளோ இன்ஸ்டால் பண்ணிட்டேன். முதல்ல அந்த டெஸ்க்டாப் ஐகான்ஸ் எல்லாம் நம்ம டெஸ்க்டாப்பில் எடுத்து வச்சுக்கிடுவோம். டீம்ஸில் போய் டெஸ்க்டாப் ஐகான்ஸ், ஓகே டெஸ்க்டாப் ஐகான்ஸ் கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சு கண்ட்ரோல் பேனல், மை கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பேனல். யூசர் நெட்வொர்க் எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஓகே பண்ணுவோம். ஓகே வந்துருச்சா, டெஸ்க்டாப்பில் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம பென்ட்ரைவ் கார்டை தான் பார்ப்போம். பென்ட்ரைவ் காட்டிடுச்சா நம்ம போட்ட பென்ட்ரைவ். சரி, முதல்ல நம்ம போட்ட ப்ராசஸர் கரெக்டாக காட்ட தான் பார்ப்போம். i5 3rd gen போட்டவங்க. ஓகே, 8 GB RAM டிடெக்ட் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். i5 Windows 10 Pro எல்லாமே கரெக்டாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம போட்ட பென்ட்ரைவும் காட்டிடுச்சு. இது கொஞ்சம் யூஸாக போட்டுருன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பொண்ணு காட்டிடுச்சு. இது நம்மளுடைய பேசிக் சாஃப்ட்வேர் உள்ள ஒரு இது. முதல்ல விண்டோ இன்ஸ்டால் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆயிடுச்சா. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த நெக்ஸ்ட்லாம் போடலாம். MS Office 2007 சும்மா நார்மல் யூசேஜ் தான். நம்மகிட்ட வந்து 13 19 இருக்குது. இப்போ கீயோடே இருக்குது, ப்ரொஃபஷனல் கீயோட இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். ஸோ இவங்க கஸ்டமர் வந்து ஒரு 10th தான் படிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து 7 போதும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு 7 ஷார்ப் இருக்கிறோம். அடுத்து நார்மல் VLC போட்டுக்கிடுவோம். VLC இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன சாஃப்ட்வேர் போட போகிறோம். போயிடுறா சாஃப்ட்வேர் ஓடிட்டு இருக்கும்போது அளவு போயிட்டு கொஞ்சம் ஸ்லோவாக ஓடாது. ஆமாம், ஏன்னா இது i5 3rd genங்கிறதுனால லேட்டஸ்ட்டில் ஓடிடும். 6th gen மேலே உள்ளதெல்லாம் ஓடிடும். MS Office ஓடிட்டு இருக்கும்போது அடோப் i5 3rd genலாம் ஓடாது. ஸோ கொஞ்சம் MS Office முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம கிளிக் பண்ணி விடுவோம். இதை கிளிக் பண்ணி பார்ப்போம் ஓடுதான்னு. ஓகே, நெக்ஸ்ட் வருது. MS Office ஓடுது, அடோப் ஓடுது. முடிஞ்சிச்சு. வேற காட்டுன்னு நினைச்சேன். ஓகே, முடிஞ்சுன்னா ஓகே தான், நமக்கு வேலை மிச்சம். ஃபினிஷ். MS Office மட்டும் முடியட்டும். சீக்கிரம்ப்பா, பயமா ஒரு கஸ்டமர் வெயிட்டிங். ஓகே, கம்ப்ளீட் செட்டப் கம்ப்ளீட் கொடுத்துருங்க. அவ்வளோதான். ஒன்று கனெக்ட் பண்ணி விட்டோம்னா
நம்ம எப்போ வேணாலும் என்ன சாஃப்ட்வேர் என்ன வேணாலும் நம்ம நெட்டில் எடுத்துக்கலாம், வீட்டில் பார்த்துக்கலாம். எந்த ப்ராஜெக்ட்னாலும் நம்ம லேப்டாப் நம்மளோட சிஸ்டம்லேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எல்லா ட்ரைவர்ஸ் எடுத்துருக்கோம், இப்போ செக் பண்ணிக்கிறோம். மைக்ரோசாஃப்ட் எஸ்பி அடாப்டர்னு எடுக்கலை, ஸோ அதையும் அப்டேட் பண்ணி விட்டுருவோம். பேங்கிள் போட்டு விண்டோஸ் அப்டேட் பண்ணி விட்டா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆயிரும். ஓகே, நம்ம போட்டு MS Office 7 முடிஞ்சிருது. ஓகே, சிஸ்டம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ நீங்க முழுசா ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வீடியோஸை நம்ம தொடர்ச்சியா பார்க்கறதுக்கு நம்மளுடைய மாஷா கம்ப்யூட்டர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.